இதுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி அவர் தான் இருந்தார். இந்த வாக்குறுதி அவர் அந்த 5 வருஷத்துலேயே நிறைவேற்றிருக்கலாமே. எதுக்கு இன்னொரு வாட்டி நான் செய்கிறேன்? ஏற்கனவே 5 வாட்டி இருந்தார் அவர். அப்போ நீங்கள் நிறைவேற்றிருக்கலாம்ல. புதுசாக நீங்கள் என்னத்தை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க? நீங்கள் செய்கிறது தான் நீங்கள் 5 வருஷம் ஆட்சி செஞ்சீங்க. அந்த 5 வருஷத்துல நீங்கள் செஞ்சுருக்கலாமே. ஏன் அப்போ நீங்கள் செய்யாத இப்போ மட்டும் எப்படி செய்வீங்க நீங்கள்? அப்போ ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா தானே இவர் வந்து இல்லம்மா, நீங்க 4 வருஷம் இங்க இருந்தீங்களா, ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அதை பண்ண வேண்டியது என்ன? நீங்க இதெல்லாம் செய்வேன்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க 4 வருஷம் அப்போ அவர் நிறைய பேருக்கு பண்ணிருந்தாரு சார். படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து படிக்கிற கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய பண்ணிருந்தாங்க. சில பேர் செஞ்சாரு, சில பேர் செய்யல. பொதுவா இப்ப இருக்கிற எலெக்ஷன்ல யார் முதல்வரா வருவாங்கன்றது தீர்மானமா கரெக்டா சொல்ல முடியாது. அதுவே எடப்பாடி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். நான் பொதுவாகவே சொல்றேன், இளைஞர்களுக்கு தான் இப்போ உற்சாகமா இருக்கிற பணி செய்யறாங்க. அதனால இளைஞர்கள் கையில விடுங்க, கொஞ்ச நாள் விடுங்க. அவங்க எப்படி நடத்துறாங்க நீங்க பாருங்க. நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. இளைஞர்கள்லாம் விஜய் வரணும் சொல்றீங்களா? விஜய் நான் பொதுவா பேர் சொல்ல விரும்பல மேடம். இளைஞர்னா யாரு? இப்போ அரசியல் களத்துல இளைஞர்கள் யாரு? அதை நீங்களே சூஸ் பண்ணுங்க. அண்ணாமலைன்றதுலாம் இல்லை, வேற இருக்கிறாங்க இளைஞர்கள். நான் சொல்லிட்டேன், இளைஞர்கள் கையில நீங்க ஆட்சியை கொடுங்க, அவங்க நடத்துவாங்க. நீங்க மாறி 5 வருஷம் நீங்க 5 வருஷம் அவங்க குத்தகை எடுக்கிறீங்க. கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடாத நீங்க எடுக்கிறீங்க. 5 வருஷம் நீங்க 5 வருஷம் ஆன்ற மாதிரி போய் நிற்குது. புதுசா ஒரு தலைமுறை வரும், புதுசா அந்த ஆட்சியை நாங்க விரும்புறோம். இதுதான் என்னுடைய கடைசி அறிக்கை. இது எல்லாமே போன 2021 டிஎம்கே கிட்டத்தட்ட டிஎம்கே அனௌன்ஸ் பண்ண இதுதான். அதுதான் வந்து இப்போ வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரது மட்டும்தான் ஸ்பெஷலாக இருக்கிறத தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ரெண்டாவது இது எல்லாமே கொடுக்க முடியுமான்னு சொல்லி போன வாட்டி கேள்வி கேட்டாங்க. 2021 நிதிநிலை இருக்குமே இதை இப்போ எப்படி அவங்க கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு புரியல. எல்லாமே வாக்குறுதியில் எல்லாருமே நிறைவேற்ற முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, 50 சொன்னாங்கன்னா அதில் 5 வேணால் நிறைவேற்றலாம். அதுதான் நடக்கும். அது என்னங்கிறது அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.